மக்களே ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். விழா ஏற்பாடு செய்ய வேண்டும். அமைச்சர் வருகிறார். ஐயா, நவரத்தின மணிமகுடம் நீ பெற்ற மகனுக்கு முதல் மகள் முரளிக்கு என்னுடைய கரங்களினால் மாலை நீங்களாக இருந்தாலும் அமைச்சர் அல்லவா? பாசத்தை விட வளர்த்த பாசம் வளர்த்த பிள்ளைக்கு பெற்றெடுத்த தந்தையாகிய நான் என்னுடைய திரு கரங்களினால் மணிமுடி சூட்டுவது விடை வளர்ப்பு தந்தையாகிய அமைச்சர் அவர்கள் சூட்டினார். அவருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட உண்மை அமைச்சர் அவர்கள் யாருடைய கடத்தினால் யாருக்கு மணிமணி சுற்றுவது? அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அண்ணனுக்கு மணிமணி சுற்றுவதற்கு அவனா பெரியவன், அவன் ஒரு வேலைக்காரன் நாய். அவன் என்ன வேலைக்காரன்? யாரவன்? நாய் மாட்டா உணவு பரவாயில்லையா? வேணாம் வாழ்வா மூணே நாள் இந்த வாய் வச்சுட்டா எவ்வளோ வாழ்வா? ஒரு நாட்டின் இளவரசியை அறியாத பொண்ணு, சின்ன பொண்ணு ஏதோ வார்த்தை சொல்லிட்டா பெரியவங்க நம்ம தானப்பா. முகத்தை பாக்குறாங்க. என் முகத்தை பார்க்க வேண்டாம், என் மனைவியார் முகத்தை பாருங்கள். இல்லை என்றால் நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். ரைஸ் மில்ல வேலை பார்க்கிறோங்களோ? ஆமா, தவிடு பிடிக்கிறாரு, நான் நோய் தள்ளுறாரு. தவிடு பிடிக்கிறேன். ஆமா, யாரவன்? அந்த புறம்போக்கு பையன். புறம்போக்கா? அவன் புறம்போக்குல போர் போட்டு போயிட்டு நடந்து எனக்கு எப்பவோ தெரியும். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்கார நாய். தாய் தந்தை முகத்தை பார்க்கிறேன் என்றால் ஒரே புடி கையை நீ பாத்து சூத்தாண்டா கேப்ப அவனை இட்டு சூத்தக்கியா நாயமாடா கோபால நாயமாடா இளவரசி, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆணம் வரக்கூடாது. இன்னும் ஆணம் வந்தா வாடாண்ட போறாண்ட உட்காந்து ஒண்ணுக்கு பேரு உனக்கே தலைவட்டுலன்னா எனக்கு பேரு எங்களுக்கு எம்மா தலைவட்டுல பிள்ளைக்கா பையா ரொம்ப ஆட்டம் ஆடுறடி. அப்படியே நாறு மட்டை கிழிக்கிற மாதிரி காலை கிழிச்சிருவேன்.
சத்தியமா பெரிய வீடு சின்ன வீடு நமக்கு வரேங்க. அப்பா ரொம்ப ஆடாத. யாரு நீ தான் ரொம்ப ஆடுற தம்பி? இருக்கிற இடம் போயிடுவேன். என்னடா என்ன பாப்பா வா என்னடா அடி அடினா எதில் அடி சொல்றேன்? சரி 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தில திலகமாக வைக்கிறோம். பிறகு பூஜை அறையில வணங்குவதற்காக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து இந்த காலுக்கு செருப்பு வாங்குறோம். காலுக்கு வாங்காத வாங்குவாங்க. நீ எதுக்கு வாங்க? செருப்பு வாங்கலாம். அந்த செருப்பு எங்க வைக்கிறோம்? வாயல் படிக்க வெளியே. அப்படி செருப்புக்கு சமம் வாங்க வைக்கிறேன். எனக்கு மரியாதை பசுமார் வாங்கி போலாம். படிக்கவில்லையா? அறிவில்லை உனக்கு? பிளாஸ்டிக் போறீங்க. நிறுத்தமா ஒரு நாட்டு இளவரசி சின்ன சின்ன சிறு பெண்ணாகவே இருக்கின்றார். இத பரமா அவர் யார் தெரியுமா? இந்நாட்டு தளபதியாரா இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் நாங்கள் இருவரும் இருந்தாலும் உன்னை மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவரம்மா. வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உறங்க வைப்பவர் அவர்தான். பாடசாலையில் இருந்து உன்னை அழைத்து வருபவரும் அவர்தான். அப்பேற்பட்டவர் இப்படி பேசலாமா? பேசவே கூடாது. பெரியவர்களை பார்த்தா முடிக்க வேண்டும். சரியா? தங்கி உன் தாய் அனாமலை செய்கிறார்கள். அப்பா அமைதியாக இருக்கிறாயே. அப்பா தங்கை சொல்ல என்னப்பா தவறு இருக்கின்றது? அவர்கள் மணிமுடி சுட்டு என் நாட்டை நான் ஆள வேண்டாமா? மணிமுடி சுட்டுவதற்கு என்ன இனிமே நமக்கு இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்காது. அப்பா இவன் இனிமேலுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்பா உங்கள் கருத்தால் மனித திட்டங்கள் இல்லை என்றால் நான் புறப்படுகின்றேன். அப்பா புறப்படுகின்றேன். அத்தா ஆமா இத பாருங்க. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவரும் இருந்தாலும் மகனுடைய வார்த்தையும் மகனையும் கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது உங்க தவறுதானே? உண்மைதாப்பா, உண்மைதான் உண்மைதான். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அத்தனை பேருடைய அவசரத்தை கேட்டிருக்கணும். விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். தனி மனிதனா முடிவெடுத்தா என்ன நிலைமை என்பது என் குடும்பத்தை இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சு. மகனுக்கும் விருப்பம் இல்லை, மகனுக்கும் விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாத இந்த நிகழ்ச்சி செய்யக்கூடாது. என்னுடைய திருக்கரத்தாலேயே என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டுகிறது. என் ஆட்சி நீதிகளை தவறாமல் என் நாட்டை
நாங்கள் இப்பொழுது கடமையை முடித்து விட்டோம். எங்கப்பா? பாத யாத்திரையாக இருவரும் காசிக்கு போகிறோம். காசி யாத்திரையா? விஸ்வநாதரை வணங்குவதற்காக. அவங்களுடைய தம்பி வரும்பொழுது நாங்கள் இல்லாமல் வருத்தப்படுவோம்ப்பா. அதனால் அவன் அன்பா பார்த்துக்க, தங்கச்சி அரவணைச்சுக்க. அண்ணா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? அண்ணா, மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டுமா? கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னடா நீ மலருடன் சென்று புறப்படு. என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை சிறப்பாக இருக்கிறது. என் நாட்டுக்கு நான் தான் மன்னர். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக தந்தை ஆண்டாரு நாடு. நாடு அதுவா நாடு? நாடு இதற்கு மேல் போகிறப்ப நாடு. இதுதான் நாடு. சிரிக்கின்ற சிங்கத்தை புறா முட்டு சார ஒடிய காயில அம்போகத்துல 8 ரூபாய் குடுத்துருவாங்க. அம்மா தாலிகளை அத்துருவாங்க. குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா செய்ய போகிறப்பார். ஓடிடலாம். எங்க போறீங்க? எங்க வரீங்க? எதுவுமே தெரியல. உங்களை தேடி 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 பார்த்து சொல்லுடி பாருடி என்னடி இந்த லத்திக்காவை தேடி தேடி எங்கெல்லாம் பாக்குறது நானு.
அவளை ஏன் தேடுற அவ வந்ததுல இருந்து ஓடி வந்தேன் பறிபடுத்து வழியில் அண்ணனை பார்த்தேன் அண்ணனை பார்த்தியா ஆமாட்டி என்னடி சொன்னாரு அது மட்டும் கிடைக்காது அது மட்டும் கிடைக்காது என் நாட்டு கிழவரசராக என்னுடைய அண்ணன் அதனால இப்பொழுது மன்னராகி விட்டார் சரி சரி இனி முதல் கொண்டு எந்த மனவளத்திலயும் எந்த நேரத்திலயும் தைரியமா விளையாடலாண்டி அப்படியா ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போகணும் சொல்லுடி பூத்ததே யாரதே பார்த்ததே
என்ன என்ன ஒரே சந்தோஷமிக்க என் தங்கை கன்னி பருவனுக்கு மங்கை பருவம் விட்டார். ஆடை விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் முழங்க வேண்டும். அனைத்தும் இந்த தலைமையில் தான். வந்து வேண்டாம் கால தாமதம் ஏற்பாடு செய்கிறேன். என்ன அவமானப்படுத்தியவள் யார்? கிண்ணாட்டி இளவரசி முத்தழகி. ஆமாங்க, அவளை விடலாமா? விடக்கூடாது. வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீரோட்டம் நடக்கும். நடத்த விட மாட்டேன். இதற்கு தகுதியான ஒரு வழி இருக்கிறது. நான் கூறுகிறேன். அவ்வளவுதாங்க. புறப்பாடு அழைத்து கொண்டு வா.